இந்தாங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். மேடம், திருத்தணி பஸ் ஸ்டாப். தேங்க்யூ மேடம். சார், யார் வேணும்? இது காயத்ரி வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் வந்து கௌரி, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருன்னு தெரியலப்பா, அக்கா பேர் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீடு தேடி வருவ? என் பொண்ணு மனச கலைச்சு என் கனவு, என் லட்சியம், கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சது பத்தாதுன்னு இன்னும் யார் கூடிய கெடுக்க இங்க வந்திருக்க? ஏங்க, யார் இந்த பையன்? நம்ம பொண்ணு காயத்ரிய நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டு போன மகா பாவி. நம்ம பொண்ணு ராத்திரியோட ராத்திரியா யார் கூடயோ கார்ல ஏறி போனான்னு சொன்னாங்களே, அந்த புண்ணியவன் இவன் தான். இன்னும் ஏன்டா இங்க நிக்கிற? போடா இங்க இருந்து. சார், உங்க பொண்ணை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க அவங்கள பத்தி சொல்றதுக்கு தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போ. என்னங்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. முதல்ல அந்த பையன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். எதுக்காக கேட்கணும்? இவன் காயத்ரி கூட பேசிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் ஹாஸ்டல்ல ஃபீஸ் கட்ட போனப்போ ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தான்னு சொன்னேனே, அது இவன் தான். என்னங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்ததுனால இவர் கூட தான் ஓடி போயிருப்பான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? தம்பி என்ன சொல்ல வருதுன்னு கேட்போமே. ஆமாப்பா, அவர் சொல்றதையும் கொஞ்சம் கேட்போம்ப்பா. ஆமா சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் காயத்ரியோட காதலன் இல்ல. நீங்க என்ன பார்த்ததா சொல்றீங்களே, அவங்க கூட படிக்கிற MP தங்கதுரோட பொண்ணு ரேணுகான்னு நினைச்சுதான் சார் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறோம்னு சத்தியமாவே எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணிருக்கவே மாட்டேன். ரேணுகாவை கடத்துறதுக்காக வந்த ஆளுங்க கிட்ட உங்க பொண்ணு காயத்ரிய ரேணுகான்னு காமிச்சு கொடுத்ததே நான் தான் சார். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு முகத்துல மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு போனதே நாங்க தான் சார். அதுக்கப்புறம் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு என் மனசாட்சி என்னை ரொம்பவே உறுத்திட்டு இருந்துச்சு. இனிமேல் நடந்தது எதுவுமே மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் உங்க 2 பேர்கிட்டையும் உண்மையை சொல்லணும் தாங்க நான் இங்க வந்தேன். காயத்ரியோட ஃப்ரெண்டு சுபலட்சுமிட்டேருந்து உங்க அட்ரஸை நான் வாங்கிட்டு வந்தேன். சத்தியமா சொல்றேன் சார், உங்க பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் சார் காரணம். எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சார்.
ஆ? எங்க காயத்ரியோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியடா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேடா. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். அண்ணே, அண்ணே, விடுங்கண்ணே. வேண்டாம், வேண்டாம், விடுங்க, விடுங்கண்ணே. அண்ணே, மாமா, விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்கம்மா, அண்ணே. இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாதுமா. மாமா, விடுங்க மாமா. உயிரோட இருக்க கூடாது இவனுங்க. விடுங்க மாமா. அவர் சொன்னதுனால தானே அக்கா மேல என்ன தப்பு இல்ல நமக்கு தெரிஞ்சது. விட்டுடுங்க மாமா. மாமா, வேண்டாம் மாமா. வேண்டாண்ணே. விடுங்கண்ணே. மாமா சொன்ன கேளுங்க மாமா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ என் கண்ணுக்கு முன்னாடி நிக்க கூடாது. என்ன நான் கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன். போடா வெளியில. இன்னைக்கு வந்து சொன்னத ஒரு நாள் முன்னாடியே வந்து சொல்லி தொலைச்சிருக்கலாமேடா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, காயத்ரி வீட்டை விட்டு போயிட்டாமா. ஓ அண்ணி கொடுமையை தாங்க முடியாம எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம் குழந்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. எங்க போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையேம்மா. அண்ணே, வாங்கண்ணே, நம்ம போய் தேடி பார்க்கலாம். நில்லு. எங்க போற? எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? என்னங்க, நம்ம பொண்ணுதான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றாங்கல்ல. இனி எதுக்குங்க கோவமா இருக்கீங்க? அவ எங்க போனாலோ என்ன பண்றாளோ தெரியலையே. இவன் சொன்ன கதைய நீங்க இவனை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் மூத்த பொண்ண தலை முழுகினதுதான். செத்தாலும் அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. இது என் மேல சத்தியம். கடவுளே, நான் என்ன பண்றேன்? நீ வந்து கவலைப்படாதம்மா. நான் குமார் கிட்ட சொல்லி காயத்ரியை தேட சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். கௌரி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கம்மா. நான் வரேம்மா. சுப்பு, சுப்பு நில்லடி. சுப்பு, சுப்பு, என்னடி பார்த்துட்டு கூப்பிட நிக்காம போயிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் சுப்பு யாரோ மாதிரி பேசுற? ரொம்ப கஷ்டமா இருக்கு சுப்பு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா கூட என்ன வெறுத்துட்டாரு. என்ன வீட்லயே சேர்க்கல தெரியுமா? ஒருத்தன் எவ்வளவுதான் உலகமே வெறுக்கிற கொலகாரனாவும் குடும்பக்காரனா இருந்தாலும் அவனோட அம்மா அவனை வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அது கூட பொய்யாயிடுச்சு. என்ன 10 மாசம் சுமந்து பெத்த என் அம்மா கூட என்ன நம்பல. எல்லாரும் சொல்றத கேட்டு அவங்களும் என்ன வெறுத்துட்டாங்க. இப்படி எல்லாருமே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல சுப்பு. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். காயத்ரி, ப்ளீஸ் காயத்ரி, தயவு செஞ்சு அழாத. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உன் மனசுக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை கூட என்னால சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு.
பாரு, நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறத வார்டன் பார்த்தாங்கன்னா என் நிலைமை உன் நிலைமையை விட மோசமாயிடும். நான் மட்டும் இல்ல, நம்ம காலேஜ்ல படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டும் உன்கிட்ட பேசினாலும் காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்படின்னா என்னால என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணவே முடியாதா? நிச்சயமா முடியாது. ஏய், நீங்க என்ன பண்ற? உள்ள போ. மேடம், இங்க பாரு, இப்ப நீ ஹாஸ்டலுக்குள்ள போறியா இல்ல காலேஜ் விட்டு வெளியே போறியா? எது பெட்டர் நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன உள்ள போற ஐடியா இல்லையா? ஏய், என்ன ஆதரவு திரட்ட வந்தியா? இங்க பாரு, நீ என்ன செஞ்சாலும் சரி இல்ல அழுது புரண்டாலும் சரி, உன்ன மாதிரி ஒருத்திய மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துப்பாங்கன்னு கனவு கூட காணாத. சத்தியமா சொல்றேன் மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் செய்யல. ஏய், இந்த பொய்யெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. என்கிட்ட சொல்ற வேலையில வச்சுக்காத. கடவுளே, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, நீ ஒண்ணும் எனக்கு புரிய வைக்க வேணாம். முதல்ல இங்க இருந்து போ, இல்ல வாட்ச்மேனை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். போ. வேணாம், உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம், நானே போயிடுறேன் மேடம். போ போ, திரும்பி வராத, போ. டேய் விஜய், எங்கடா போயிட்டு வந்த? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? என்னது, எனக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களா? அங்க என்னடா பாக்குற? இல்ல பாட்டி, மழை வருதான்னு பார்த்தேன். உன் காமெடியை ரசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. பேங்க்குக்கு போகணும், வண்டி எடு. ஒரு எஃப்டி மெச்சூர்ட் ஆகி இன்னைக்கு 15 நாள் ஆகுது, அதை கவனிக்கவே இல்ல. ரெனிவல் பண்ணோம், வண்டி எடு. ஏன், உங்க டிரைவர் கம் அசிஸ்டன்ட் அந்த ஜால்ரா பாட்டி ஒருத்தன் இருப்பானே, அவன் என்ன ஆனா? அவன் ஏதோ கோர்ட்டுக்கு போகணுமா, இன்னைக்கு லீவ் போட்டுட்டான். அவங்க பங்காளி சண்டையில இவன் தான் முக்கியமான சாட்சியாம். ஓ, அப்போ அந்த ஆளினால் அழகுராஜா சார் இன்னைக்கு லீவு, அதனாலதான் நீங்க எனக்காக காத்துட்டு இருந்தீங்க, அப்படிதானே? அப்படித்தான் வச்சுக்கய. இப்ப நீ என் கூட பேங்க்குக்கு வர போறியா இல்லையா? ஐம் சாரி பாட்டி, என்னால வர முடியாது. என்னடா திமிரா பேசுற? அதுக்கப்புறம் பாக்கெட் மணிக்கு என்கிட்ட தான் வந்து நிக்கணும், அத மறந்துடாத. அத மறக்காதனால தான் வரமாட்டேன்னு சொல்றேன். நீங்க மட்டும் பாக்கெட் மணி கேட்ட உடனே கொடுத்துறீங்களா? எத்தனை முறை கெஞ்ச வைக்கிறீங்க, ஆனா நான் மட்டும் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடணும். நீங்களும் கெஞ்சி கேளுங்க, அப்புறம் நான் வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏதோ பேரனாச்சே போனா போட்டுன்னு பார்த்தா என்னையே பிளாக்மெயில் பண்றியா? இந்த சிவகாமி யாருன்னு தெரியல, 12 வயசுலயே வண்டி ஓட்ட கத்துக்கிட்டவ. நீ வரலன்னா என்னடா, நானே போய்க்கிறேன், பாடா. வாங்க. ஐயோ, பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவன் வேற. டேய், இப்ப எதுக்குடா வந்த? திங்கறதுக்கு வந்தியா? பாட்டிக்கிட்ட என்னடா சண்டை? ஐயோ அம்மா, பாட்டி பேங்க் போலான்னு கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன், அவங்களே கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இருந்தாதானே அவனுக்கு இருக்கிறதுக்கு. என்ன பேசுற நீ? பெத்த பையனை முன்னால வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசுனா நாளைக்கு எப்படி அவன் என்ன மதிப்பான்? அவனை பின்னாடி வச்சுட்டு பேசவா? அப்பா, நாளைக்கு மதிக்கிறத பத்தி இன்னைக்கே கவலைப்படுறீங்க, அத நாளைக்கு பாத்துக்கலாம். கிண்டலு எல்லாம் அங்க இருந்து வந்தது தானே, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய், உங்ககிட்ட பாட்டி என்ன சொன்னாங்க? பேங்க் வரைக்கும் கார் ஓட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அதுக்கு என்ன சொன்ன? நான் முடியாதுன்னு சொன்னேன். டேய், முடியாதுன்னு சொல்றதுனால பாட்டிக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லடா, நமக்கு தான் நஷ்டம். நமக்கு என்னப்பா நஷ்டம்? டேய் மடையா, உங்க பாட்டிக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, பிக்ஸட் டிபாசிட் எவ்வளவு போட்டிருக்காங்க, ஷேர் மார்க்கெட் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு இந்த விவரம் எல்லாம் தெரியாதுல்ல? நீ மட்டும் பேங்குக்கு போயிருந்தனா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல. கரெக்டாங்க நான் சொன்னது? பாத்தியாடா, உங்க அம்மாவுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. எங்கடா அந்த தொடப்பக்கட்ட? எதுக்கு? பெருக்கத்தான். கிண்டலு. டேய், என்ன கொட்டிக்கணுமா? உக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா.
யாராவது வாங்களேன் ஐயோ, என்னம்மா, கொஞ்சம் யாராவது வாங்க தூக்குங்க, பாத்து, பாத்து, மெதுவா. மெதுவா. மடி என்னாச்சு என்னாச்சு அம்மா, தூக்குங்க தூக்கு, பாத்து, பாத்து. பாத்து மெதுவா, மெதுவா தூக்குங்க. பாத்துப்பா இப்படி ஓரமா கொண்டு போங்க. அது மெதுவா மெதுவா இந்த பொண்ணு எங்க போனானே தெரியலையே. ஒருவேளை பிரின்சிபால் கையில கால்ல விழுந்து மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிருப்பாளோ? குமார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமா? ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் பண்ணேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. அப்பா அன்னைக்கு காயத்ரி நம்ம வீட்டில் இருக்கிறதா சொன்னீங்களேப்பா நான் ஃபோன் பண்ணும்போது. இன்னும் காயத்ரி நம்ம வீட்டில் தானே இருக்கா இல்லை மாமா கூட்டிட்டு போயிட்டாரா? காயத்ரி இங்க இல்லப்பா. அவ எங்க போயிட்டான்னே தெரியல. என்னப்பா சொல்றீங்க? காயத்ரி எங்கப்பா? தெரியலப்பா. அவ இங்க இருக்கும்போது உங்க அம்மா தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தா. பாவம், அவ எவ்வளவுதான் பொறுப்பா, அதான் பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டா. பாவண்டா காயத்ரி, எந்த தப்பும் பண்ணாமலேயே பழிய சுமந்துகிட்டு இருக்கா. அவ சொல்றதை யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. என்னப்பா சொல்றீங்க? நம்ம காயத்ரி யாரையும் காதலிக்கலையா? அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து ராத்திரி யாரோடயோ கார்ல போனதா சொன்னாங்களேப்பா, அதெல்லாம் பொய்யா? ஆமாப்பா, அது அவ்வளவோ அப்பட்டமான பொய். யாரோ ஒரு பொண்ணுக்கு பதிலா இவளை கடத்திட்டு போயிட்டானா. கடத்திட்டு போனவன் உங்க மாமா வீட்டுக்கு வந்து நடந்ததையெல்லாம் சொல்லிட்டான். இருந்தாலும் உங்க மாமா நம்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. குமார், நீ ஒண்ணு பண்ணு. காயத்ரி படிச்ச காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் காயத்ரி வந்தாளா இல்லையான்னு விசாரி. அங்க இருந்தான்னா அவகிட்ட எதுவும் சொல்லாத. அங்க இருந்துகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து அவளை பார்த்து பேசுறேன். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. வேற என்ன? காயத்ரியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா. கொஞ்சம் சிரமப்படாம தேடி பாருப்பா. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். நான் வைக்கிறேன்ப்பா. சரிப்பா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பனும் மகனும் அந்த ஓடுகாலி காயத்ரி தேடியே அலையணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இத பாரு மீனாட்சி, இன்னொரு தடவை அவளை பத்தி தப்பா பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். ஐயோ, அப்படி இனிமே நான் தப்பாவே பேச மாட்டேன். அவளை பத்தி பேசணும்னா உத்தமி, பத்தினி, பதிவிரதன்னு பட்டம் கொடுத்தே பேசுறேன். போதுமா? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே நடந்ததெல்லாம் சொன்னேன்ல. அதுக்கப்புறமும் இவ்வளவு அசிங்கமா பேசுற? உனக்கு நல்ல எண்ணமே கிடையாதா? அவ நல்லவன்னு எவனோ ஒருத்தர் சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அவ யோகியதை என்னன்னு அன்னைக்கு நடுத்தெருவுல தண்ணி குடத்தோட விழுந்தாலே அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகாமலே வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிறவ உங்களுக்கெல்லாம் நல்லவள ஆயிடுச்சோ? இப்படி எல்லாம் அபாண்டமா பேசினா நாக்கு அழுகி போயிடும். இந்த பாருங்க, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கெல்லாம் நாக்கு ஒண்ணு அழுகாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க புள்ளையும் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் மேல தப்பு இல்லைன்னா பெத்தவங்களே அன்னைக்கு நடுத்தருவுல அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்களா? இவ கெட்டு போனவன்னு தெரிஞ்சுதான் எனக்கு என்னன்னு எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. நீங்க தான் காயத்ரி நல்லவ உத்தமின்னு சொல்லிக்கிட்டு திரியுறீங்க. இந்த ஊர் உலகம் அதையெல்லாம் நம்பாதுங்க. அவ கெட்டு போனவத்தான். உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நீ ஒரு பொம்பளை தானே. அநியாயமா ஒரு பொண்ணு பாவத்தை கொட்டிக்கிறதுக்கு உனக்கு எப்படித்தான் மனசு வருதோ? சீ!
அடியே காயத்ரி, ஏன் பிள்ளையவா வேண்டான்னு சொன்ன? இன்னைக்கு உன் நிலைமைய பாத்தியா? நடுத்தருவுல நிக்கிற.